இது Pesuvom சீசன் 3. கார்த்திக் உங்க கையை காட்டுங்க. காட்டியாச்சு. என்னது சீமன் ஜாக்கெட்லாம் போடு நீ. பாருங்க இன்னும் அடுத்து வந்திருக்கோம் உங்களுக்கு. என்னது? சன்ஸ்கிரீன். ஆஹா. உங்களுக்கு போட்டு விடுறதுக்கு. எதுக்கு எனக்கு போட்டு விடுறீங்க? பாத்தீங்களா? இந்த ஆம்பளைங்களுக்கு இதான் பிரச்சனை. ஒரு நல்லது போட்டு விடுறேன்னா அது என்ன ஏதுன்னு கேளுங்க. இல்லைன்னா உடனே இல்லை எனக்கு வேணான்றது. இங்க பாருங்க, சன்ஸ்கிரீன் போடுறது முக்கியம்னா நீங்கள் போட்டுக்கங்க. எனக்கெல்லாம் போட்டு விடுறதெல்லாம் இன்னொன்று அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரே காசான்னு இருக்கும். எது கசன்னு இருக்குமா? இப்ப வர சன்ஸ்கிரீன்லாம் எவ்வளவு ஃபாஸ்ட் அப்சார்ப்ஷன் தெரியுமா? நம்ம சருமத்துல போட்ட உடனே அப்படியே அப்சார்ப்ஷன் போயிடும் உள்ளார. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதுவும் இப்ப நம்ம ஈரப்பதத்துக்கும் வெப்பநிலைக்கும் தகுந்த மாதிரி இந்த சன்ஸ்கிரீன் எல்லாம் தயாரிக்கப்படுது. நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இதை நான் சொல்றதை நீங்க கேட்கல, பின்னாடி வரக்கூடிய பாதிப்புகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். சாமி, ஏதோ ஒரு சன்ஸ்கிரீன் ப்ராடக்ட் ஸ்பான்சர்ஷிப் வாங்கின பொண்ணு மாதிரியே பேசுறீங்களே, உண்மையை சொல்லுங்க. ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? விற்கிறவன் கூட தோத்துருவான். நல்லதை சொன்னா எவன் கேட்குறான்? எவனா? இதுக்கு மேலே ஷாமணியோட நான் தனியாக பேசிக்கிட்டு இருந்தேன்னா மரியாதை தேஞ்சிடும். ரசிகர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்துருவா. அதாவது சூரிய ஒளி நம்ம சருமத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன, அதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். எனக்கு பக்க பலமாக 2 நட்சத்திரங்கள் வராங்க. அவர்கள் தான் அலாவுதீன் மற்றும் திவ்யா ரவீன். உங்களுக்கு தான் திவ்யா முதல் கேள்வி. அதாவது இன்னைக்கு நீங்க ஸ்டுடியோக்கு நம்ம ஷூட்க்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஆனா வீட்டை விட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சன்ஸ்கிரீன் போட்டுட்டு வந்தீங்களா? ராத்திரியே சன்ஸ்கிரீன் போடுவேன். இல்ல இருங்க, அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க போடுவீங்களா? தூங்க போறதுக்கு இல்ல, சில சமயத்துல ஈவினிங்ஸ் கூட நான் சன்ஸ்கிரீன் போடுவேன். நான் கீழே கடைக்கு போனா கூட நான் சன்ஸ்கிரீன் விடாம போடுவேன், தவறாம போடுவேன். போறதுக்கு காரணம் நம்ம கனவு வந்துச்சுனா கனவுல வெயில் அடிக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், லைட்ஸ்ல இருந்து யூவி ரேஸ் இருக்குன்னு. அது நானும் படிச்சிருக்கேன். அந்த பொண்ணு 24 மணி நேரம் போட்டுட்டு இருக்கு. நீ எப்படி 24 மணி நேரமும் போட மாட்டேன். உங்கள மாதிரி சன்ஸ்கிரீன்னா என்னன்னு முதல்ல நம்ம கருகருன்னு இருக்கணும். சன்ஸ்கிரீன்லாம் போட்டு மாதிரி ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா சரி பார்த்து ஓ பேபி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மள நம்ம மனசை பார்த்து. சன்ஸ்கிரீன் இதோடைய நன்மைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். சன்ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியணும். சொல்லுங்க. சன்ல இருந்து ஸ்கிரீன் பண்றதுக்கு, நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, நம்ம ஸ்கினை அப்ப மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு, தென் இது ஒரு லேயர் மாதிரி வந்துரும். போட்டதே இல்ல, தெரியும் போட்டதே இல்ல. நம்ம கெத்தா இருக்கணுமே, போட்டா கெத்து குறைஞ்சிருமா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு. ஆமா, இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக அழகியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஷென்டில்குமார் அவரை தான் இப்ப நம்ம சந்திக்க போறோம். வாங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சரி டாக்டர், இன்றைய தலைப்புக்கு நம்ம வருவோம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சூரிய ஒளிகளால நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி நிறைய விழிப்புணர்வு இருக்கு. ஆனா நம்ம இந்தியர்களை பாத்தீங்கன்னா எனக்கு தான் இயல்பாகவே மெலனின் இருக்கு, அதனால இந்த சன்ஸ்கிரீன் எனக்கு தேவையில்லை, இந்த மாய்ஸ்சரைசர் தேவையில்லைன்னு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர்ல 2 பேர் இந்த ஸ்டூடியோலே இருக்காங்க. ஒருத்தர் இவரு, இன்னொருத்தர் அவரு. ஸோ இது எப்படி டாக்டர், சரியா தவறா? சூரிய ஒளின்னு சொன்னா விசிபிள் லைட் இருக்கு, அப்புறம் இன்ஃப்ராரெட் லைட், அது அகச்சிவப்பு லைட். அகச்சிவப்பு லைட் உங்களுக்கு கண்ணால் பார்க்க முடியாது, தோலுக்கு கொஞ்சம் எரியும். ஆனால் அது பாதிப்பு அவ்வளவா இல்லை. பாதிப்புன்னா சொன்னால் சூரிய ஒளியிலிருந்து அல்ட்ரா வயலட் லைட் உருவாகுது. அல்ட்ரா வயலட் லைட் தான் முக்கால்வாசி தோலை பாதிப்பு செய்யுது. அல்ட்ரா வயலட் லைட்னு சொன்னால் 2 வகை இருக்குதுங்க, யூவிஏயும் யூவிபி. யூவிபி தோல் அவ்வளவா பெனிட்ரேட் பண்ணாது, தோலில் சன்பர்ன்ஸ் உருவாக்கும். யூவிபி ரொம்ப நிறையா சன்பர்ன்ஸ்லாம் ஒரு நபருக்கு ஏற்படுத்தா ஒரு நாளைக்கு தோல் கேன்சர் கூட உருவாக்கும். இந்தியர்களுக்கு இந்த யூவிஏனால அதிக பாதிப்பு இருக்குமா, இல்லை யூவிபினால அதிகமான பாதிப்பு இருக்குமா? நிறைய பேருக்கு அந்த யூவிஏ தான் பாதிப்பு கொடுக்கும். யூவிஏ சில பேருக்கு தோலை கொஞ்சம் கருமையாக ஆக்கிடும். தோலில் சுருக்கங்க ஏற்படும். சில சமயத்தில் கருப்பு புள்ளிகள் வரும், மெலஸ்மா, அப்புறம் நிறையா சோலா கேரட்டோசிஸ், செபரிக் கேரட்டோசிஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இந்த யூவிஏ ஏற்படுத்தும்.
பாதிப்புன்னு வரும்போது அது வந்து ஒரு இமிடியட் இஃபெக்டா இல்லை அது வந்து லாங் ரன்ல கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணக்கூடிய ஒரு கொஞ்சம் விஷயம்? கொஞ்சமாக தான் அங்கே அந்த அக்யூப்ளை பண்ணணும். யங்காக இருக்கும்போது சன்ஸ்கிரீன் வந்து பயன்படுத்தாமல் இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த தோலில் வந்து பாதிப்பு ஏற்படுத்த வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. 40 வயசு அல்லது 50 வயசுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த சர்மம் அவ்வளோவா பளபளப்பாக இருக்காதுங்க. அதனால தான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து உபயோகிக்கணும். சூரிய ஒளினால வந்து பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லிட்டீங்க. சூரிய ஒளினால நன்மைகளும் இருக்கு இல்லையா? அதாவது அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கணும். என்னென்ன நன்மைகள்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் சூரிய ஒளியில இருக்கலாம்? சூரிய ஒளியினால் நமக்கு வந்து வைட்டமின் டி உருவாக்குது. சூரிய ஒளி இல்லாதவர்களுக்கு வந்து வைட்டமின் டி டிஃபிஷியன்சி கூட நிறைய பேருக்கு இருக்குது. அது அந்த டிஃபிஷியன்சி இருந்தால் அந்த போன் ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக போயிடும். அதனால சில பேருக்கு வந்து முதுமை அடைஞ்ச காலத்தில் நிறையா ஃப்ராக்சர்ஸ்லாம் உண்டாக்கும். ஸோ நீங்கள் வைட்டமின் டி வந்து ஒரு 40-50 வருஷத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் மெஷர் பண்ணணும். பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அப்போ தெரியும் உங்களுக்கு வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கா இல்லையான்னு. சரி டாக்டர், அப்போ இது வச்சு ஒரு கேள்வி. ஏன்னா சூரிய ஒளியிலேருந்து நமக்கு இயற்கையாகவே விட்டமின் டி வருது அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் டேப்லெட் ஃபார்ம்லேயே எடுத்துக்கிறேன், எனக்கு சப்ளிமெண்ட்ஸே போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுவீங்க? நேராக சூரிய ஒளியிலேருந்து வர்றதா இல்லை இந்த மாதிரி சப்ளிமெண்ட்? உங்களுக்கு வந்து டிஃபிஷியன்சி இருந்தால் நீங்கள் வந்து சூரிய கதிர்க்காக நீங்கள் வந்து உங்களை டேன்லாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் சும்மா சப்ளிமெண்ட்டே சாப்பிட்றலாம். சரி, இந்த தலைப்பை தொட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். டாக்டர் செந்தில்குமார் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். கார்த்திக், அலாவ், சன்ஸ்கிரீன் போடுறது ஆரம்பிங்க. இது பேசுவோம் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. சரி, இந்த சூரிய ஒளினால வரக்கூடிய பாதிப்புகளை பற்றி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். டாக்டர், உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும். இப்போ நிறையா வந்து நம்ம எதுக்கு அந்த சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்மள மாதிரி இப்போ இண்டோர்ஸில் வேலை செய்யாமல் இப்போ வந்து ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், நீச்சல் கற்றுக் கொடுப்பவர்கள், இல்லை வெளிப்புறத்தில் அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன இந்த சன்ஸ்கிரீன், சன்பிளாக்லாம் வேலை செய்யுமா? இல்லை அவங்க வந்து வேறு ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமா? வெளியே வேலை செய்கிறவங்க வந்து இந்த யூவி இண்டெக்ஸை முதல்ல பார்க்கணும். நீங்கள் NEA வெப்சைட்டில் போய் பார்த்தா இந்த ஊடு கதிர் குறியீடு தெரியும். இது வந்து 0லேருந்து 11 வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்குது. ஆனால் அது 6 தாண்டும் போது ரொம்ப பாதிக்கும். வெளியே வேலை செய்கிறவங்க 11 மணிக்குலேருந்து 3 மணி மாலை அவங்க வந்து சன்ஸ்க்ரீனை பயன்படுத்தணும். அல்லது வந்து நீல கை சட்டை, அப்புறம் பேண்ட், ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம் போடணும். சில பேர் வந்து அந்த தொப்பி, ஆடைகளை நீங்கள் அணிந்தால் யூவியை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணலாம். லோஷனாகவும் இருக்குது சன்ஸ்க்ரீன், சன்பிளாக். ஆரலாகவும் சாப்பிடலாம். ஆமாம். ஸோ ஆரலாக சாப்பிட்டா பிகாஸ் இட்ஸ் a foreign thing for our body இல்லை. ஸோ eventually in the long run it will start affecting our kidney. அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. நீங்க கேக்குறீங்களா இல்ல முடிவு பண்ணிட்டீங்களா? சப்ளிமெண்ட்ஸ்னாலே ஹேப்பன்ஸ் இல்ல அப்படி நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, நம்ம வேற டாக்டர் சொல்லி நம்ம எதுவுமே உறுதியா சொல்லிடக்கூடாது. பாதிக்குமா? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கிட்னியை லாங் ரன்ல பாதிக்குமா? வெளிப்புறத்தில் வேலை செய்கிறவங்க சன்ஸ்க்ரீனை பயன்படுத்துவாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த மாத்திரையை கூட சப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணிட்டா அப்புறம் வந்து அந்த யூவி ப்ரொடெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் சாப்பிட்றதுனால அந்த கிட்னியும் அந்த லிவரையும் அது ஆக்சுவலி பாதிக்காது. நீங்கள் சொன்னீங்க இந்த காலகட்டத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும்னு. ஆனால் வேறு வழியே இல்லாமல் நம்ம வெளியே போய் வேலை செய்யும்போது வேர்க்க ஆரம்பிக்குது. ஸோ வேர்வை, சன்ஸ்க்ரீன் இதனால ஏதாவது குழப்படிகள் வருமா? அதாவது வேர்க்கிறவங்க அதிகமாக வந்து சன்ஸ்க்ரீனை போடலாமா? ஸோ சில சன்ஸ்க்ரீன் வந்து வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன் கூட இருக்குதுங்க. அந்த உடலுக்கு போட்டுறது நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீனில் பயன்படுத்தலாம். நீச்சல் அந்த மாதிரியான வேலையில் ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேர்க்கும் போதே அவங்க வந்து திரும்ப அந்த சன்ஸ்க்ரீனை வந்து உபயோகிக்கணும். அதாவது 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை திரும்பவும் அந்த சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணோம். இல்லைன்னா அந்த இஃபெக்ட் வந்து போயிடும். சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கும்போது அங்கே வந்து எழுதியிருக்கும் சரி PA like SPF 25++++ இல்லாட்டி 50+++. ஸோ நம்ம வாங்கும்போது must we look out for something. நம்ம வந்து என்ன மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து வாங்கணும்? நீங்கள் வந்து இன்டோரில் இருக்கீங்களா அவுட்டோரில் இருக்கீங்களா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவுட்டோரில் போகிறவங்க SPF
50க்கு மேலே தான் வாங்கணும். இண்டோரில் இருந்தால் கூட சில ஒளிகள் நீங்கள் வந்து அந்த ஃப்ளோரசன்ட் லேம்ப் அந்த மாதிரி வீட்டில் இருந்தால் கூட அதில் வந்து யூவி லைட் இருக்குது. ஆமா, நம்ம ஃபோன்ல வரக்கூடிய அந்த லைட் கூட நம்மளை பாதிக்கும் அப்படின்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நேரம் அப்படியே மூஞ்சிலேயே வச்சுட்டு இருக்க கூடாது. வீட்டில் வந்து நீங்கள் ஹெலோஜன் லேம்ப் அல்லது எல்இடி லைட் பயன்படுத்தினா அதில் வந்து யூவி லைட்டே இல்லை. அதனால டாக்டர் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க SPF 50 அதுக்கு மேலேயும் இருக்குன்னு. ஸோ வெளியே பொதுவாக நம்ம ஆளுங்க போகும்போது நம்ம வெளியே போகிறோம், டாக்டர் இவ்வளோ சொல்லிட்டாரு, அப்போ அதிகபட்சமாக எது இருக்கோ இப்போ 120 150 அதை போய் தூக்கிடுவோம் அப்படின்னு தான் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ இது வாங்குறது வந்து எதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்? நீங்கள் வந்து SPF பார்த்தா 50 வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டியை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணோம். ஆனால் நீங்கள் நீச்சல் அந்த மாதிரியான அந்த வேலைகளை நீங்கள் ஈடுபாடு கொண்டா நீங்கள் வந்து SPF 100 அதுக்கு மேலே தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா அந்த கடல்லேருந்து சில சமயத்தில் அந்த யூவி அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணோம் SPF 100 என்ன. ஸோ அதாவது இந்த கடற்கரை இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கூடுதலாக வாங்கணும். ஆமாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு காணொலியை பார்க்க போகிறோம். இது வந்து கபிலன் அவருடைய கதை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், ஒரு ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர். இவர் வந்து இந்த திடல் தடத்துலலாம் வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருந்தவர். ஆனால் இருந்தாலும் அவர் வந்து சருமத்தை கரெக்டாக பாதுகாக்கிறாரா இல்லையான்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் உடலை நல்லா திடமாக கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு, ஆனால் சருமத்தை பாதுகாக்கிறதுல எவ்வளவு கவனமாக இருக்காரு அப்படின்ற கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 12 வருஷமாக ஓட்டப்பந்தய கோச்சாக தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். எனக்கும் நான் வந்து சூரியநடியில் தான் வேலை செய்வேன், ஸ்டேடியமில் தான் வேலை செய்வேன். முகத்தில் நிறையா பருவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு, உடல் நிறம் கருத்து பண்ணிச்சு, அதுக்கப்புறம் ஹீட் எக்ஸாஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதான் வரும். சரியான அளவு தண்ணி குடிக்காட்டி அண்ட் சன்பர்ன் ஏற்படும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் எனக்கு அப்பப்போ வந்து போகும். உடல் நிறம் வந்து கருத்து போகிறனால அன்இவன் டென் லைன்ஸ் இருக்கும். ஸோ சில உடைகளை வந்து அணிய முடியாது, கரெக்டான உடைகள். முக்கால்வாசி நேரம் வந்து நீட்ட கை சட்டை தான் போடுவேன். அப்போ தான் அந்த அன்இவன் 10 லைன்ஸ்லாம் வெளியே தெரியாமல் இருக்கும். வேலைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சன்பிளாக் அணிஞ்சிப்பேன், உடம்புலையும் மூஞ்சிலையும் உடம்புலையும். அதை அணிஞ்ச பிறகு வேலைக்கு வருவேன். வேலை முடிஞ்ச பிறகு ரொம்ப வேர்த்து கொட்டும். ஸோ அதனால் ஒழுங்காக மூஞ்சை நல்லா சோப் போட்டு கழுவணும். சில க்ரீம், மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் இருக்கும், அணிஞ்சிப்பேன். என் அத்லீட்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணும்போது இல்லை நானே ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா, அங்கே நிழல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு அடியில் போய் தான் வேலை செய்வேன். அப்போ தான் அந்த சூரியன் நம்மளை ரொம்ப பாதிக்காது. அந்த ஹீட் எக்ஸாஷன் அதுக்கெலாம் வர்றதுக்கு வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கபிலன் அவருடைய கதையை நீங்கள் பார்த்தீங்க, அவர் என்னென்ன மாதிரிலாம் பாதுகாக்கிறாரு அப்படின்ட்டு. அது அவர் செய்கிறது வந்து போதுமான அளவாக இருக்கா, இல்லை கூடுதலாக ஏதாவது அவர் செய்யணும், இல்லை நம்மளும் வந்து அதை கருத்தில் எடுத்துக்கணும்னு ஏதாவது இருக்கா? அவங்க செய்கிறது வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. நீல கை சட்டெல்லாம் உபயோகிக்கிறாங்க, தோலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஆனால் எல்லா சட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணாது. நீங்கள் வந்து அந்த சட்டையை வாங்கும்போது அவங்க சொல்லுவாங்க இதில் யூவி ப்ரொடெக்ஷன் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சட்டையை வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும், இல்லைன்னா அந்த ப்ரொடெக்ஷன் இருக்காதுங்க. இப்போ ஒரு சிறு இடைவேளையை தொடர்ந்து இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. சரி டாக்டர், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த சூரிய கதிர்கள்னால வரக்கூடிய பாதிப்புகள் வந்து கரும்புள்ளிகள் வரும், தடங்கள் வரும், காயங்கள் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இதை போக்குறதுக்கு, இதை வந்து நம்ம சருமத்திலேருந்து நீக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது? நவீன முறையில் நிறையா இயந்திரங்கள் இருக்குது. அநேகமாக நிறைய பேர் வந்து லேசரை பயன்படுத்துவாங்க. என்டிஆக் லேசர், Q-switch என்டிஆக் லேசர் அல்லது பிக்கோ லேசர், அப்புறம் எல்லோ லேசர் கூட இந்த மாதிரி நிறையா வகைகள் இருக்குதுங்க. நீங்கள் அந்த லேசரை பயன்படுத்தினா ஒரு 4-5 தடவை பயன்படுத்தணும். ஒவ்வொரு மாதம் நீங்கள் அந்த லேசருக்கு வரணும். ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை பயன்படுத்தலாம். ஸோ ப்ளீச்சிங் ஏஜென்ட் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். தூங்குறதுக்கு முன்பு தான் கொஞ்சோன்னு அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளீச்சிங் ஏஜென்ட் சொல்லும்போது க்ரீம் மாதிரி இருக்கும். க்ரீம் மாதிரி இருக்குங்க. அது வந்து 4% ஹைட்ரோக்வினோன் க்ரீம் இருக்குது. அது ஒரு கெமிக்கல். அது வந்து அந்த அந்த கருப்பு புள்ளிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீச் பண்ணிடும்.
அது ஒரு 6 மாதத்துக்கு நாங்கள் வந்து பயன்படுத்த சொல்லுவோம். நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சின்ன விளையாட்டு காத்திருக்கு. என்ன விளையாட்டு வாங்க போவோம்? இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, அவங்க முன்னுக்கு வந்து இந்த நிறைய துணிகள்லாம் மாட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? திவ்யாவும் அலாவும் இன்னைக்கு இப்போ நம்ம வெளியே போகிறோம். இந்த போகும்போது நம்ம என்ன மாதிரியான ஆடைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு போனோம். ஆனால் இப்போ இந்த ஊடு கதிர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூவி லைட்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோமே, உங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ரேட்டிங் வந்து இன்னைக்கு 5 to 6. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, 5 to 6 வெயில் அடிக்குது, என்ன மாதிரியான ஆடைகள் அணிஞ்சிட்டு போவீங்க? ஓகே, செட் 1 இப்போ நீங்கள் 2 பேரும் எடுக்கணும், போங்க. ஐயோ, ரொம்ப சூடாக இருக்கு. டாக்டர் ஷென்டில்குமார், சொல்லுங்க. இவங்க எடுத்திருக்கிற வந்து அவங்க இதை எடுத்திருக்காங்க. கருப்பு ட்ரெஸ், இதுக்கு மேல இந்த yellow blazer, அப்புறம் இந்த hat. தலைக்கு மேல வேற. What do you think about it? இந்த மாதிரி போட்டால் இது வந்து ஒரு சன் ப்ரீம் ஹேட் தான் சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் நல்ல ப்ரொடெக்ஷன், முகத்துக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அப்புறம் அவங்க வந்து நீல கை சட்டைலாம் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து இதுதான் அப்ரோப்ரியேட் ட்ரெஸ்ஸிங் தான் சொல்லுவோம். இப்போ வந்து அல்லாவுடைய துணிமணிகள். Yes, the jacket was very nice. Oh, the jacket was very nice. அவருக்கு ரொம்ப பிடிச்சதா எடுத்திருக்காரு. ஜீன்ஸ் எடுத்திருக்காரு. அப்புறம் ஷேட்ஸ் வேற அவர் எடுத்திருக்காரு. கண்களை வேற பாதுகாக்கிறாரா? ஸோ டாக்டர், இதை பற்றி இது கூட அவங்க வந்து நீலக்காய் சட்டை, பேண்ட்ஸ், இது வந்து அப்ரோப்ரியேட் ட்ரெஸ்ஸிங். அவர் வந்து சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த யூவி சில பேருக்கு வந்து அந்த கேட்ராக் காஸ் பண்ணோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல ப்ரொடெக்ஷன். ஆனால் இருந்தால் கூட அந்த சன் கிளாஸை நீங்கள் பார்க்கணும், என்ன அளவுக்கு அந்த யூவி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னா அது நீங்கள் வந்து 100% ப்ரொடெக்ஷனுக்கு தான் போகணும். சில சன் கிளாஸஸ் வந்து டிண்ட் மட்டும் தான் இருக்கும், ஆனால் அது யூவி ப்ரொடெக்ஷன் அவ்வளோவா இருக்காது. அப்படி இருந்தால் அவங்களோட ஐரிஸ் வந்து திறந்துடும், அப்புறம் இன்னும் பாதிப்பு ஏற்படும். இதுக்கு பேசாம வீட்லயே இருந்துட்டு போகலாம். சும்மா சன் கிளாஸ் போட்டா பாதுகாப்புன்னு கிடையாது, யூவி ரேடியேஷன் ப்ரொடெக்ஷனோட இருக்கணும். அவங்க வந்து ஏதோ தொப்பியெல்லாம் அவங்க இல்ல, இந்த அவுட்ஃபிட் அவருக்கு வேணாமா? இல்ல, முடி கரைஞ்சிரும். அவங்க வந்து சன்ஸ்கிரீன் வந்து முகத்துக்காக வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஐடியால தான் இருந்தேன். நம்ம சன்ஸ்கிரீன்லாம் போட்டுருவோம். ஸோ போடுறோம், முடிவு பண்ணி உங்களுக்கு நாங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு தரோம். இப்ப எதையும் மறக்காம கரெக்டா எடுத்துட்டு வாங்க. திவ்யா, உங்களுக்கும் 2வது வாய்ப்பு. இந்த தடவை கொஞ்சம் ஸ்பாட்டியான லுக் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மெட்டீரியல் ஆஃப் த ட்ரெஸ், அது வந்து ஏதாவது ஒரு வித்தியாசம், வேறுபாடு இருக்கா? ப்ரொடெக்ஷன் சிங்கப்பூரில் ரொம்ப சூடாக இருக்குதுல்ல, நிறைய பேர் வந்து இந்த காட்டன் அல்லது இந்த லினன் அந்த மாதிரி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணால் அது நல்ல ப்ரொடெக்ஷன் தான். திவ்யா, என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க? காட்டுங்க. மெதுவோட்டம் போகிறேன். ஸோ அதனால வந்து ஹேண்ட் சாக்ஸ், ஓகே ஓகே, கைகளை அதுக்கப்புறம் பாதுகாக்க இந்த டிஷர்ட், ரைட், அப்புறம் ஷார்ட்ஸ் ரொம்ப பிடிக்குமா இருக்கும், அப்புறம் தொப்பி, அப்புறம் கொடை போடுறதுக்கு. கொடை. உலகத்திலே கொடையை பிடிச்சிக்கிட்டு ஓடுற முதல் நீங்க தான்ப்பா. டாக்டர், இதை பத்தி உங்க கருத்து? எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை ஃபிட் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பஸ்பாயர் பண்ணும்போது அவங்களோட அது அந்த சட்டையில் நிறைக்காதுங்க. ஆனால் நீங்கள் வந்து வெளியே ஓடும்போது நிறையா சன்ஸ்க்ரீன் பயன்படுத்தணும். அந்த தோல் எக்ஸ்போஸ் பண்ணுற ஏரியாஸில் சன்ஸ்க்ரீன் பயன்படுத்தணும். சில பேர் வந்து அந்த சப்ளிமெண்ட் வேறு சாப்பிடுவாங்க. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறது கொடையை பிடிச்சிக்கிட்டு ஜாகிங் போவாங்க. அது வந்து நிகழ்ச்சி முடிகிற கட்டத்தில் அவங்க செஞ்சு காட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் எக்கச்சக்க லேயர் வந்திருக்கு. உள்ள போடுறதுக்கு சிங்லெட் உள்ள போடுறாங்க. எஸ், இது வெளியே போடுறதுக்கு தான். இது ஷார்ட்ஸ். ஓகே, இது சிங்கிளுக்கு மேல, சிங்லெட்டுக்கு மேல. ஜிப் பர்பஸ். ஓகே ஓகே. தொப்பி, கொடை, because I'm going for fishing. ஓகே, கொடை வேற இருக்கு. டாக்டர், ஃபிஷ்ஷிங்னா போனால் நிறையா பேர் வந்து நீல சட்டை ஆடைகளை தான் பயன்படுத்துவாங்க. அப்புறம் அவங்க சில பேர் வந்து லாங் பேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கடலில் அது ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் அவங்க வந்து SPF 100 அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம நட்சத்திரங்களை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ டாக்டர், இப்போ நீங்கள்
ஒரு அப்ரோப்ரியேட்டான ஒரு சூட் எடுக்கணும்னா எதை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அப்போ நம்ம டாக்டருக்கே ஒரு சேலஞ்ச் வச்சிருவோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து நான் அந்த ரேட்டிங் வந்து 5 to 6 கொடுத்தேன் டாக்டர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த யூவி அந்த லைட் வந்து இப்போ ஒரு 2 to 3 இருக்குன்னா எப்படி எடுப்பீங்க? 6க்கு மேலே இருந்துச்சுன்னா எப்படி எடுப்பீங்க? 2 to 3 இருந்தால் நான் வந்து சும்மா ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம சும்மா ஷார்ட் பேண்ட்ஸ் ஸ்லீவ் நீங்கள் இதை தேர்ந்தெடுப்பீங்க? ஷார்ட் பேண்ட்ஸ் ட்ரை ஃபிட் டிஷர்ட்டை தான் நான் பயன்படுத்துவேன். 2 to 3 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது இப்போ 6க்கு மேலே இருக்கு. இன்னைக்கு சூரியன் வந்து அப்படியே மண்டையை பொழக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு சன் ப்ரீம் ஹேட் அது தேவைப்படும். இல்லைன்னா நீங்கள் வந்து கொடையை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஜீன்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி லாங் பேண்ட்ஸ் அல்லது ஜீன்ஸை நான் பயன்படுத்துவேன். இந்த மாதிரி டிஷர்ட் ஆனால் சன்ஸ்க்ரீன் பயன்படுத்துவேன். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. என்ன மாதிரியான ஆடைகள் போடலாம், ஏன்னா சில இது வந்து நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சில விஷயங்கள் இன்னும் தெரியாமலே வந்து ஒரு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தோடு இருக்கும். அந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சிங்க. ரொம்ப நன்றி டாக்டர். அதே நேரத்தில் அலாவ், திவ்யா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அலாவ், இதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் போட ஆரம்பிங்க, மறந்துடாதீங்க. குழந்தை மாதிரி இருக்கிற முகம்னு சொன்னீங்களே, அது அப்படி குழந்தை மாதிரியே வச்சுக்கோங்க. வெளியே போயிட்டு பேக் முழுக்க சன்ஸ்கிரீன் வாங்கிட்டு போறேன். 50, 75, 85, 95. சரி, அதே நேரத்தில் திவ்யா உங்களுடைய ஸ்கின் கேர் ருட்டீன்ல வந்து சன்ஸ்கிரீன் இதெல்லாம் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்க அதை பண்ணுங்க. ஜாகிங் போகும்போது மட்டும் எப்படி இந்த கொடையை பயன்படுத்துறீங்கன்னு மட்டும் எனக்கு நீங்க தனியா இப்ப சொல்லிட்டு போறீங்க. கத்து கொடுக்குறேன். சரியா? மறுபடியும் அலாவ், திவ்யா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கார்த்திக், இப்போ இனிமே இதை பயன்படுத்துவீங்களா இல்லையா? தெய்வமே அது கொஞ்சம் கையில் கொடுப்பா. இது நீங்க முதலையே செஞ்சிருக்கலாம்ல? ஆமாம், செஞ்சிருக்கலாம். சரி, இப்போ இது போடுறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா பல விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நான் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த தோல் சர்மம் விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம காக்க ஆரம்பிக்கணும். அதாவது எப்போ காக்கணும்னா சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். ஸோ இனிமேல் சன்ஸ்கிரீன், சன்பிளாக் அதெல்லாம் போடணும். சரியா? அப்படி சன்ஸ்கிரீன் சன்பிளாக்லாம் போடுறது கசகச, அதாவது என்ன மாதிரி கசகசன்னு ஃபீல் பண்றவங்க, அதாவது டேப்லெட் ஃபார்ம்லயும் நம்ம வந்து அதை எடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிங்கப்பூர்ல வந்து நம்ம வெப்பநிலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஊடுகதிர், அந்த யூவி லைட்ஸ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அதிகமாக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது வெளியே போகும்போது இல்லை நான் ஷார்ட்ஸோட தான் போவேன், சிங்களரோட தான் போவேன் அப்படின்னா தாராளமாக போகலாம், யாரும் வேணாம்னு சொல்லலை. ஆனால் சன்ஸ்கிரீன், சன்பிளாக்கை மறக்காம போட்டுட்டு போங்க. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே அந்த கரும்புள்ளிகள் பிரச்சனை, இல்லை முகத்தில் வந்து அங்கங்கே கருப்பாக இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த கதிர்கள்னால தான் எனக்கு ஏற்பட்டுச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது, சன்பிளாக் போட்டாலும் அப்படி தானே இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி மனம் தளர்ந்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை நாடி சரியான சிகிச்சை பெற்றீங்கன்னா அது எல்லாத்தையும் அகற்றிட்டு மறுபடியும் இந்த சன்பிளாக், சன்ஸ்கிரீனை போட ஆரம்பிக்கிறோம். சூரிய ஒளியினால சர்மத்துக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சந்தேகத்தோடு இருந்தாங்க. அந்த சந்தேகம் இன்னைக்கு உங்களுக்கு தீர்ந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை நாங்கள் சந்திக்க வரோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3.